ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப நாளாக நான் வீடியோ போடாததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வரும். அதுவும் நல்ல நல்ல நியூ வீடியோஸ்லாம் நிறைய போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்கலான் இருக்கோம். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு இன்றைக்கி வியாழக்கிழமை. நான் வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு நான் பூஜை செய்வேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். நேற்று துவைச்ச துணியெல்லாம் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த துணி எல்லாத்தையும் நான் மடித்து வச்சிட்ருக்கேன். மடித்து வச்சிட்ட பிறகு வீடு ஃபுல்லாக கூட்டி மாப் போட்டுட்டு மாப்பெல்லாம் போட்டுட்ட பிறகு கிச்சன் இப்போ இப்படிதான் இருக்குது. காலையில் நான் லஞ்ச் எல்லாம் செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இப்போ எனக்கு மட்டும்தான் பாத்திரம்லாம் இருக்குது. பாத்திரம்லாம் நம்ம தேய்க்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ண பிறகு நம்மளுக்கு கிச்சன் இப்போது இப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம். நான் நேற்றே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். காலையில் சாமி ஃபோட்டோலாம் துடைச்சிட்டு, இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா நாளைக்கு, அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன், நான் பூஜை சாமி ஃபோட்டோலாம் துடைச்சிட்டு குங்குமம் மஞ்சள் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது பாருங்கள், க்ளீனாக எல்லாத்தையும் ஒரு கிளாத்தில் நான் சாமிக்குன்னு துடைக்கிற ஒரு கிளாத் வச்சுருக்கேன். அதில் நான் எல்லாத்தையும் துடைச்சிட்டு இப்போ குங்குமம் மஞ்சள் வச்சிட்ருக்கேன். நான் ஃபுல்லாக வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வேலைலாம் செஞ்சு எல்லாத்தையும் சாமியெல்லாம் கும்பிட்றதுக்குள்ளார எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 அவ்வளோ டைம் ஆகிடுது. நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக, பசங்க போனோடனே கடவுள் வேலை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு தான் அப்படி இருக்கா என்னன்றது தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு அப்படி அப்படி பண்ணிவிட்டு விட்டுட்டா பிடிக்காது. க்ளீனாக பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பார்த்து பொறுமையாக க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணி அது எல்லாத்தையும் கரெக்டாக அது செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். எல்லாமே குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சிட்ருக்கேன் நான். அதேமாதிரி இந்த முன்னாலே கொஞ்சம் நிறைய வேலையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா வியாழக்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேற்று நான் பூஜை சாமான் விளக்குனேன். அப்படியே நான் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருந்தேன்னா இன்றைக்கி சீக்கிரமாக முடிஞ்சிட்டு வந்திருக்கும். நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்தது அப்படின்றதுனால பூஜை சாமான் விளக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். அதனால் இன்றைக்கி மற்ற எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்குங்களே. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லா ஃபோட்டோக்கும் க்ளீனாக இது வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் வியாழக்கிழமை அன்றைக்கி செஞ்சாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நம்ம பூஜை சாமி ஃபோட்டோவை துடைச்சிட்டு இதை பண்ணிக்கலாம். கோலம் போட்டுட்டேன். நான் போட்டுக்கிறது கலர் கோலமாவு தான். அதில் போட்டுட்டு நம்ம வாசப்படிக்கு எலுமிச்சப்பழம் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுக்கலாம். சில பேர் ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் கூட வச்சுக்குவாங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டேன். பூஜை சாமானுக்கும் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அடுத்தது சாமி தான் கும்பிடணும். இப்போ பூவெல்லாம் போட்டுக்கலாம். ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தேனுங்களா, அந்த ரோஸ் எல்லா சாமிக்கும் ஒரு ரோஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வச்சுருக்கேன். சாமிக்கு நெய்வேத்தியம் நீங்கள் வியாழக்கிழமை பிஸ்கெட் இருந்தால் கூட சாய்பாபாவுக்கு வச்சு படைக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான், எது வேணாலும் வச்சு படைக்கலாம். கற்கண்டு இல்லை பேரிச்சம்பழம், நட்ஸ் எது இருந்தாலும் நம்ம வச்சு படைச்சிக்கலாம் சாய்பாபாவுக்கு. இதுதான் படைக்கணும் அதுதான் படைக்கணும்னலாம் இல்லை. அப்படி எதுவுமே நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா கூட வெறும் பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலை வச்சு கூட படைக்கலாம். இல்லை சர்க்கரை வச்சு கூட படைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வெத்தலைப்பாக்கு பழம் எங்கள் வீட்டில் இருந்தது. அதனால் நான் அதை வச்சு சாமி கும்பிட்றலான்னு சொல்லிவிட்டு அதை வச்சு சாமி கும்பிட்றேன். எல்லா சாமிக்கும் பூ போட்டாச்சு. இது க்ளீனாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சாய்பாபா கும்பிட்டுட்டு
ஃபுல்லாக அழகாக க்ளீனாக நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு கும்பிடும்போது அது ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்கள். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பா நிம்மதியாக நம்ம இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஃபீல் வரும். சாமிக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து நம்ம செய்வோம். இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து செய்வோம். எங்களது சின்ன பூஜை ரூம் தான். அந்த சின்ன பூஜை ரூமில் என்னால் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. நான் வந்து ஒரு தசாங்கம் ஒன்று ஏற்றுவேன். அது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு அந்த தசாங்கம் பற்றி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் வீடே அந்த தசாங்கம் போடவும் வீடே அப்படியே கமகமகமன்னு மணக்கிற மாதிரி இருக்குது. நான் பூஜை ரூமில் ஒன்று ஏற்றுவேன், ஹால்லேயும் ஒன்று ஏற்றுவேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த தசாங்கத்துடைய வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நம்ம வீடு இப்படி தான் இருக்குங்க. இதுதான் வாசப்படி செம்மண் வச்சு கோலம் போட்டிருக்கேன். நான் வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளுமே செம்மண் வச்சு எல்லாம் கோலம் போடுவேன். விசேஷ நாள்லேயும் செம்மண்ணெல்லாம் வச்சு அழகாக நீட்டாக கோலம் போட்டுருவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்பாடி அப்படி போய் உக்காரும்போது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்